ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். வணக்கம். செய்தி சுருக்கம். 80வது சுதந்திர தினம். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினார் மோடி. நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அத்துடன் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்படும். அதன் அடிப்படையில் வரலாற்றில் முதல் முறையாக செங்கோட்டையில் வந்தே மாதரம் பாடப்பட உள்ளது. இளைஞர் சக்தி மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 ஆகிய கருப்பொருட்களை முக்கியமாக கொண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் நடக்கின்றன. டில்லி செங்கோட்டைக்கு செல்வதற்கு முன்பாக பிரதமர் மோடி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்துக்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கிருந்து செங்கோட்டைக்கு சென்றார். அவரை இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார். அதன் பிறகு முப்படை வீரர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடி ஏற்றினார். பயங்கரவாத அச்சுறுத்தல் இருந்ததால் டில்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 20,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நாட்டு மக்களுக்கு மோடி சுதந்திர தின வாழ்த்து. நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காலனி ஆதிக்கத்திலிருந்து நாடு விடுபட போராடிய வீரர்கள், தியாகிகளை இந்த நன்னாளில் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துவோம். 140 கோடி இந்தியர்களால் நம் நாடு பல துறைகளில் புதிய உச்சம் தொட்டுள்ளது. இந்த வெற்றி பயணம் தொடரட்டும். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 80வது சுதந்திர தின விழா கோட்டையில் கொடியேற்றும் சிஎம் விஜய். தமிழக அரசு சார்பில் 80வது சுதந்திர தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடக்கும் விழாவில் காலை 8:45 மணிக்கு முதல்வர் விஜய் தேசிய கொடி ஏற்றுகிறார். முன்னதாக போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளும் முதல்வர் திறந்த ஜீப்பில் சென்று போலீசாரின் அணிவகுப்பை பார்வையிடுகிறார். பின்னர் கோட்டை கொத்தளத்துக்கு சென்று தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். அதன் பிறகு சுதந்திர தின உரையாற்றுகிறார். தமிழக அரசின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கான ஓய்வூதிய உயர்வு தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட உள்ளார். சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக தகைசால் தமிழர் விருது, டாக்டர் APJ அப்துல் கலாம் பெயரிலான விருது, துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது, முதல்வரின் நல் ஆளுமை விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை விஜய் வழங்குகிறார். விழாவை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கவர்னர் மாளிகையின் டீ பார்ட்டி கேன்சல். காரணம் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தன்று கவர்னர் மாளிகையில் மாலை தேநீர் விருந்து நடக்கும். முதல்வர், அமைச்சர்கள், அரசியல் பிரதிநிதிகள், ஹைகோர்ட் நீதிபதிகள், IAS, IPS என பல விஐபிக்கள் பங்கேற்பர். கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். சென்ற ஆட்சியில் கவர்னருக்கும் தமிழக அரசுக்கும் மோதல் நிலவியதால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணித்தன. இப்போது தாவேக ஆட்சியில் முதல் முறையாக முதல்வர் விஜய் ஜார்ஜ்கோட்டையில் தேசிய கொடி ஏற்ற உள்ளார். ஆனால் கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது.
கவர்னர் கேரளாவில் தேநீர் விருந்தளிக்க உள்ளதால் இங்கு ரத்தாகியுள்ளது. இளம் ரத்தம் பாய்ச்ச தயாராகும் திமுக, மூத்த உறுப்பினர்கள் கவலை. திமுகவில் இளம் ரத்தம் பாய்ச்சும் வகையில் புதிய விதிகளை அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் உருவாக்கியுள்ளதால் 24 மூத்த மாவட்ட செயலர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சட்டசபை தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து கள ஆய்வு குழுவும் மறுசீரமைப்பு குழுவும் ஆய்வு செய்து ஸ்டாலினிடம் அறிக்கைகள் அளித்துள்ளன. அதில் கட்சியில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கி மறுசீரமைப்பு செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்டாலின் வீட்டில் சில தினங்களுக்கு முன் கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் 1 மணி நேரம் நடந்தது. அதில் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, திமுக பொதுச் செயலர் துரைமுருகன், பொருளாளர் பாலு, முன்னாள் அமைச்சர்கள் நேரு, வேலு, எம்பிக்கள் கனிமொழி, ராஜா மற்றும் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் உட்பட 15 பேர் பங்கேற்றனர். கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து நிர்வாகிகள் கூறியதாவது: 2 சட்டசபை தொகுதிகளுக்கு ஒருவர் வீதம் 117 மாவட்ட செயலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். குறிப்பாக 70 வயதுக்கு மேற்பட்டவர்களிடமிருந்து மாவட்ட செயலர் பதவி பறிக்கப்படுகிறது. ஒரே பதவியில் 3 முறைக்கு மேல் இருப்பவர்களும் மாற்றப்படுவர். மேலும் ஒன்றிய, நகர, பேரூர் நிர்வாகிகளாக 60 வயது வரை இருக்கலாம் என வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனால் முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், பன்னீர்செல்வம், சாத்தூர் ராமச்சந்திரன், ரகுபதி உட்பட 24 பேரின் மாவட்ட செயலர் பதவி பறிக்கப்பட வாய்ப்புள்ளதால் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தற்போது எம்எல்ஏக்களாக உள்ள சீனியர் மாவட்ட செயலர்களுக்கு தலைமை நிர்வாகத்தில் முக்கிய பதவிகள் வழங்கப்பட உள்ளன. துணை பொதுச் செயலர்கள், வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள், அரசியல் விவகார குழு உறுப்பினர்கள் என நியமிக்க வாய்ப்பு உள்ளது. கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் வாயிலாக 40க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி கிடைக்கும். இதுகுறித்து வரும் 22ஆம் தேதி நடக்கும் திமுக செயற்குழு கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். ஹெல்மெட் அணியாமல் 2 வீலர் ஓட்டும் போலீசாருக்கு 1 நாள் சம்பளம் கட். தமிழகத்தில் ஹெல்மெட் அணிந்துதான் 2 வீலர் ஓட்ட வேண்டும் என்ற உத்தரவை சில நேரங்களில் போலீசாரே மீறி வருகின்றனர். இது காவல்துறைக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிறது. இதனை தவிர்க்கவும் விபத்து தடுப்பு நடவடிக்கையாகவும் ஹெல்மெட் அணியாமல் 2 வீலர் ஓட்டும் போலீசாருக்கு 1 நாள் ஆப்சென்ட் போட வேண்டும் என மாவட்ட எஸ்பிக்கள் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு மண்டல ஐஜிக்கள் உத்தரவிட்டுள்ளனர். போலீசார் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுவது தெரிய வந்தால் அவர்களின் வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட நபர் ISI முத்திரையுடன் கூடிய புதிய ஹெல்மெட் வாங்கி வந்த பின் அவரிடம் வாகனத்தை ஒப்படைக்க வேண்டும். போலீசார் காலை 7 மணிக்கு பணிக்கு வரும்போது ஹெல்மெட் அணிந்து வந்ததை உயர் அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும். அவர்கள் ஹெல்மெட் அணியாமல் வந்தது தெரிய வந்தால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1 நாள் ஆப்சென்ட் போட வேண்டும். சாலையில் போலீசார் ஹெல்மெட் அணியாமல் 2 வீலர் ஓட்டிச் சென்றால் அவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. சிந்து நதிநீர் விவகாரத்தை கையில் எடுத்த ஷெபாஸ் ஷெரீப். பாகிஸ்தான் மிரட்டலுக்கு பதிலடி கொடுத்த இந்தியா. காஷ்மீரின் பஹல்கமில் பயங்கரவாதிகள் தாக்குதலை கண்டித்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்தியா ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது. மேலும் அந்நாட்டுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. அதிலொன்றாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. இதனால் சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் செல்லவில்லை. இதற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியுள்ளார். பாகிஸ்தான் எப்போதும் அமைதியை விரும்பும் நாடு. அமைதியாக இருப்பதை பலவீனமாக யாரும் நினைக்க வேண்டாம். பாகிஸ்தானுக்கு எதிரான எந்தவொரு நடவடிக்கைக்கும் பலமாக பதிலடி கொடுக்கப்படும். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை சட்டவிரோதமாக ரத்து செய்ததன் மூலம் இந்தியா எங்கள் அமைதியை கெடுக்கும் எதிரியாக உள்ளது. பாகிஸ்தானுக்கு சொந்தமான நீரை பெற எங்களுக்கு முழு உரிமை உள்ளது. நதிநீர் விவகாரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இந்தியா தனது போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அதற்கு நேரடியான பதிலடி கொடுக்கப்படும் என்று பகிரங்க மிரட்டல் விடுத்தார். இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமரின் இந்த மிரட்டல் பேச்சுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. இது தொடர்பாக பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை பாகிஸ்தான் கைவிடும் வரை ஒப்பந்த ரத்து தொடரும் என்று ஜெய்ஸ்வால் திட்டவட்டமாக தெரிவித்தார்.